लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளந்தலின் மேல் உயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயார் ஆமுதை அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2080வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 3ஆம் திருமொழியினுடைய 9வது பாசுரம், பெரிய திருமொழியினுடைய 629வது பாசுரம், திருநறையூர் பாசுரத்திலே இது 99. 100 பாசுரங்களால் திருநறையூரை மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்திலே இது 99வது திருநறையூர் பாசுரம். கலியன் கனியன் கலையாமி கலித்தும்சம் கவிம்லோக திவாகரம் இஷுகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணபுரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கிருத்தாண்ட தவராசா ஒங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா ஆலை தனி வழியே பறிக்கவாடும் அண்ண கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்துருள வேணும் துணிந்து. இதோ 629வது பெரிய திருமொழி பாசுரம். என் செய்கேன் அடியேன் உரையீர் இதற்கு என்றும் என் மனத்தே இருக்கும் புகழ் தஞ்சை ஆளியை பொன் பெயரோன் தன் நெஞ்சம் அன்று இடந்தவனை தழலே புரை மின் செய்வாள் அரக்கன் நகர் பாழ்பட சூழ்கடல் சிறை வைத்து இமையோர் தொழும் பொன் செய் மால்வரையை மணிக்குண்டினை அன்றி என் மனம் போற்றி எண்ணாதே. சாதாரணமான மனித பிறவி எடுத்தவன் நான். ஆனால் எனக்கு மகா உபகாரம் பண்ணியிருக்கிறான் பெருமாள். அவன் என்னுடைய மனதிற்குள்ளே வந்து தங்கி இருக்கிறான். அதற்கு நான் அவனுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று நம்மை பார்த்து கேட்கிறான். ஏனென்றால் எல்லா காலத்திலும் என்னுடைய உள்ளத்திலேயே இருப்போனாகியும் பெரிய புகழ் பெற்றவன் அவன். நானோ மிக சாதாரணமானவன். தஞ்சையை மாமணி கோயிலேயே ஆள்பவன். முன்னொரு காலத்திலே பொன் பெயர்வோன் என்றால் இரண்யகசுபு என்று, இரண்யம் என்றால் பொன். இரண்யகசுபு என்கிற பிரகலாதனுடைய அப்பாவினுடைய மார்பினை தன்னுடைய நகங்களால் நரசிம்மாவதாரம் எதிர்த்து பிளந்து ஒழித்தவன். தழலே புரை என்றால் நெருப்பு போன்றவனாய் ஒளிவிடுகின்ற சந்திரகாசம் என்கிற கத்தியை உடையவனான ராவணனுடைய நகரமாகிய இலங்கையை பாழாகும்படி அந்நகரை சூழ்ந்து கொண்டு சேது அமைத்து அந்த லங்கையை அழித்தவன். தேவர்களால் கொண்டாடப்படுபவன். மிகப்பெரிய விரும்பத்தக்க பெரிய பொன்மலை போன்றவன். நீலமயமான பர்வதம் போன்றவன். திருநறையூர் நம்பியாக இருக்கிறான். அவனை தவிர என்னுடைய மனதானது வேறு எந்த தெய்வத்தையும் பாடாது என்று சொல்கிறார். வேறு எந்த தெய்வம் என்று இங்கு குறிப்பிடுவது மற்ற திவ்ய தேசங்களில் பாடிய பெருமாளை பற்றியல்ல. தேவாந்திரங்கள் எதையும் நான் பாடமாட்டேன், எம்பெருமான் மகாவிஷ்ணுவை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன் என்று சொல்லுகிற செய்யுள் தான் இது. அவர் எனக்கு செய்த உபகாரத்திற்கு நான் என்ன உபகாரம் செய்துவிட முடியும்? ஏனென்றால் சாதாரண மனித பிறவி எடுத்த கர்ம வினைகளால் சூழப்பட்டு அதனால் மனித பிறவி எடுத்த என்னுடைய மனதிற்குள் நீங்காமல் அவன் இடம்பெற்று விட்டு என் மனதிற்குள் இருக்கிறான். அவன் எங்கேயெல்லாம் இருந்திருக்கிறான் என்றால் தஞ்சை மணிமாட கோயில், தஞ்சையிலே இருக்கக்கூடிய மணிமாட கோயிலிலே பெரிய மாளிகை போன்ற அந்த கோவிலிலே இருந்தவன் அவன். ராமாவதார காலத்திலே சந்திரகாசம் என்னும் கத்தியை எடுத்துக்கொண்டு போயிட வந்த ராவணனுடைய குலத்தையே கடல் மீது பாலம் அமைத்து கொண்டு அழித்தவன். இரண்யகசுபுவை நரசிம்ம அவதாரம் எதிர்த்து பிளந்தவன். அப்படிப்பட்ட மிக
உயரிய மலை போன்ற அனைவராலும் விரும்பத்தக்கவனாக இருக்கக்கூடியவன், நீலமணி போல இருக்கக்கூடியவன். அவனினுடைய உள்ளத்திலே வந்து தங்கிவிட்டதற்கு நன்றியாக நான் வேறு எது செய்ய முடியும் என்றால், அவனை தவிர வேறு யாரையும் பாடாமல் இருப்பதுதான் நான் அவனுக்கு செய்யக்கூடிய கைமாறாக இருக்கும். எனவே அவனை தவிர வேறு யாரையும் மனதாலும் சிந்தையாலும் நினையேன், வாயாலும் பாடமாட்டேன், உடலாலும் யாரையும் தொழமாட்டேன் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள். இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். என் செய்கேன் அடியேன் உரையீர், என் செய்கேன் அடியேன் உரையீர், இதற்கென்று மென்மனத்தே இருக்கும் புகழ் தஞ்சை யாழியை பெண் பெயரோன் தன் நெஞ்சம் அன்று இடந்திடவனை தழலே புரை மீஞ்சை வாழ் அரக்கன் நகர் பாழ்பட சூழ் கடல் சிறை வைத்து இமையோர் தொழும் பொன் செய் மால்வரையை மணிக்குன்றினை அன்றியே என் மனம் போற்றி எண்ணாதே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேசுவா வாது கரோமி எத்தன் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயின் சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா